நல்லடியார்களே, இந்த நேரத்திலே மறுமையை மறந்து உலகத்தில் மேல் ஆசை கொள்ளும் மனிதர்கள் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். பொதுவாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒரு செய்திதான், அதை ஏற்றுதான் இந்த இஸ்லாம் என்ற அந்த கோட்பாட்டிற்குள் நாம் வருகின்றோம். அது என்ன செய்தி என்று கேட்டால், நாமெல்லாம் ஒரு நாள் மரணித்து விடுவோம், மீண்டும் ஒரு நாள் எழுப்பப்படுவோம். அப்பொழுது இறைவனுடைய சங்கீதானத்தில் நாம் நிறுத்தப்படுவோம். நம்மளிடத்தில் பல கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வியில் இஸ்லாம் காட்டி தருகின்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை நாளை மறுமையில் நிம்மதியான, சந்தோஷமான, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாகவும், இந்த உலகத்தில் நான் என்னுடைய வாழ்க்கை என்பது உலக மோகத்தில் மூழ்கி, உலக ஆசையில் மூழ்கி, இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய எந்த இபாதத்துகளும் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் கடத்தினேன் என்று சொன்னால் நாளை மறுமையில் என்னுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்படும் என்பதும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். இதை அத்தனையும் ஏற்றுதான் முஸ்லிமாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்மளிடத்திலே எல்லாரிடத்திலேயும் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்து, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு குடிசை வழங்கப்பட்டு, அந்த குடிசை என்பது உங்களுக்கு டெம்பரவரியாக, தற்காலிகமாக இந்த குடிசை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மாளிகைகள் வழங்கப்படும், அது பர்மனண்டாக, நிரந்தரமாக கிடைக்கும். இது இரண்டில் எது வேண்டும் என்று கேட்டால் எல்லோரும் ஒத்த பதிலில் சொல்லிவிடுவோம், அந்த மாளிகை தான் வேணும். ஏன்னா அது நிரந்தரமா கிடைக்குது. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் இந்த குடிசை வேணுமா, இது உனக்கு டெம்பரவரி, அந்த மாளிகை வேணுமா, அது உனக்கு பர்மனண்டா கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சின்ன பிள்ளைகளும் கூட சொல்லிடும், அந்த மாளிகை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஒத்த பதிலில் இதைத்தான் சொல்லிவிடுவோம். ஆனால் நாம் இது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் குர்ஆனில் சிராகித்து சொல்கின்றான், நாளை மறுமையில் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள் செல்லுவான் என்று சொன்னால் அவனுக்கு தங்கத்தாலான மாளிகைகள், கண்ணாடிகள் போன்ற மாளிகைகள், முத்துக்களை போன்ற மாளிகைகள் வழங்கப்படும் என்று சொல்லி முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். இது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இறைவனை வணங்குவதற்காக தொழ வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும், இபாதத்துகளை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களில் உன்னுடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும், உன்னுடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரத்திலே ஹலால் ஹராமை பார்த்து வியாபாரம் செய்ய வேண்டும், விபச்சாரத்தின் பக்கம் நீ செல்லாமல் இருக்க வேண்டும், மதுபானத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இறைவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நீ இப்படியெல்லாம் தவிர்த்து இந்தந்த இபாதத்துகள் எல்லாம் நீ செஞ்சா போதும், இதையெல்லாம் நீ செய்தா என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த நிரந்தரமான மாளிகைகள் கிடைக்கும் என்று இறைவன் சொல்லுகின்றான். ஆனா நாம என்ன செய்யறோம், தொழுகுங்க அப்படின்னு சொன்னா தொழுகெல்லாம் முடியாது, அது பிறகு பார்த்துக்கலாம், சரியா நோன்பு வைங்கப்பா, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா அதெல்லாம் எங்களால முடியாது, பள்ளிவாசல்ல நல்ல ஜமாத்துகள்ல இயக்கங்கள்ல நல்ல பணிகள் நடக்குது, அதுல பணி செய்யுங்க, அதெல்லாம் எங்களால முடியாது, நல்ல காரியங்கள்ல உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்க, அதெல்லாம் எங்களால முடியாது, தான தர்மம் ஜக்காத்துகளை சரியா அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு சொல்லி உலகத்திலேயே மூழ்கி, உலக ஆசையிலேயே அப்படியே மூழ்கி மிதங்கி அப்படியே நடைபோட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் ஒத்த பதில் என்ன சொல்றோம், எங்களுக்கு அந்த மாளிகை வேணும், எங்களுக்கு அந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்த பதிலில் இதை சொல்லுகிறோமே தவிர நாம இதையெல்லாம் சரிபடுத்துகிறோமா என்று கேட்டால் கண்டிப்பாக அதில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது.
இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் உலக மோகத்தில் எதையெல்லாம் இந்த உம்மத்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து எப்படி போகிறது என்று சொன்னால், சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு சினிமா கூத்தாடி பின்பாக அவருடைய அரசியலில் ஒரு களத்தை இறங்குகிறார் என்று சொன்னால் அதை சார்ந்து தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நடத்தக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சிகளிலேயும் மாநாடுகளிலேயும் வந்த செய்தி என்ன? சமுதாயம் யாருடைய சமுதாயம்? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்த அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய உம்மத்து எங்க போய் நிக்குதுன்னு சொன்னா, சினிமா கூத்தாடிகள் பின்னாடி போய் நின்று அவர்களுடைய களத்திலே நாங்க நிக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாநாடுகளில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிங்க? அல்லாஹ் புனிதமாக்கிய பெண்களுக்கு புனிதமாக்கிய ஹிஜாபை அணிந்து கொண்டு பெண்கள் பேசுறாங்க, என்னுடைய தலைவரே, என்னுடைய உயிரே, என் புருஷனுக்கு மேல அவரைத்தான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லி வரம்பு மீறலுக்கு உண்டான உச்சத்திற்கு செல்லுகின்றாங்க. இதுவெல்லாம் எங்க போய் முடியும்? இவர்கள் எல்லாம் நீங்கள் தலைவராக உருவெடுத்து பயணிக்கிறீங்க, அது ஒரு கேட்டகரி. அதை தாண்டி என்னுடைய உயிரே, என்னுடைய உலகமே, இவருக்காண்டு நான் என் உசிரியே தியாகம் செய்வேன்னு சொல்லி பொதுத்தளத்தில் நின்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து போய் நின்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் எங்க போகுது இந்த சமுதாயம்? எதை பார்த்து இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது? இது ரொம்ப டேஞ்சரான ஒரு காலம். இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போனார்கள் என்று சொன்னால் நாளை அவர்களுடைய கலாச்சாரத்தில் அப்படியே ஒவ்வொன்றாக மூழ்கி விடுவார்கள். அந்த மாநாடு முடிஞ்சு போட்டார்களே செய்தி, எத்தனை சேர்கள் அடிச்சு உடைச்சாங்க, எத்தனை நபர்களுடைய இரும்பு பொருட்கள் அந்த டிவைடர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு மூட்டையை கட்டிட்டு போறாங்க. அந்த மாநாடு நடத்தக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் எத்தனை நபர்கள் டாஸ்மாக்களில் சூழ்ந்து இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட தலைவரை நீங்க உருவெடுத்து அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க? யாரை நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களே, நீங்கள் நன்றாக கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது மறுமையையும் மன்னரையும் கபரையும் சொர்க்கத்தையும் ஏற்று இந்த மார்க்கத்திற்குள் வந்திருக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஒரு மனிதனை தலைவராக தேர்வு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நடைபோட்டுறீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இதோ அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார். நமக்கு கிடைத்த மாதிரி ஒரு தலைவர், நமக்கு கிடைத்த மாதிரி ஒரு தூதர் உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் சொல்ல முடியாத அளவிற்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க, நான் சொல்றதை கேளுங்க, என்ன கடைபிடிச்சிடாதீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்ற உபதேசத்தை நீங்க பின்பற்றுங்க, என்ன நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே திறந்த புத்தகமாக வாழ்ந்து சென்றாங்க. ஒரு குறை, ஒரு பிசுறு, ஒரு பிழை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக உருவெடுத்ததிலிருந்து, தலைவராக உருவெடுத்ததிலிருந்து அவர் மரணிக்கின்ற அந்த 23 வருட வாழ்க்கையை ஒரு மனிதன் உயிரோட்டமாக படித்தால், உயிரோட்டமாக கேட்டால், உயிரோட்டமாக வாசித்தார் என்று சொன்னால் அழாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிக்க முடியாது. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் ஒரு பக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சூழ்ந்து இருந்தது. ஒரு தலைவராக ஒருவர் உருவெடுக்கிறார் என்று சொன்னால் சும்மா இல்ல, பல எதிர்ப்புகள் வரும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நெஞ்சம் எதிர்ப்பு இல்லை, அவரை கவனித்தார்கள். அவர் பேசக்கூடிய பேச்சில் ஏதாவது பிழை வருமா? அவருடைய நடத்தையில் ஏதாவது பிழை வருமா? அவருடைய செயல்பாடில் ஏதாவது பிழை வருமா? அவரை நாம் நோகடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது.
அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை செய்யும் பொழுதே எதிர்ப்பு. இங்கன ஒரு பக்கம் குஃபாருடைய குறைஷிகள் ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் யகூதிகள் ஒரு பக்கம் எதிர்ப்பு, நஜ்ராவிலிருந்து வந்த கிறிஸ்துவர்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பு. இதை எல்லாத்தையும் தாண்டி பள்ளியிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையின் பக்கத்திலே உட்கார்ந்து பள்ளியிலேயே தொழுத முனாஃபிக்குகள் ஒரு பக்கம். ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது செய்தி கிடைக்குமா, இங்க குழப்பத்தை உண்டாக்கணும், பிரச்சனையை உண்டாக்கணும்னு சொல்லி பள்ளியிலே இருந்து பள்ளியிலே தொழுத முனாஃபிக்குகள் ஒரு பக்கம். சுத்தி சுத்தி திரும்ப 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 பல எதிர்ப்புக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அல்லாஹ் சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயத்தில் சொல்கின்றான். இந்த முனாஃபிக்குகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தபூக் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த முனாஃபிக்குகள் எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பாகவே ஒரு பள்ளியை கட்டுறாங்க. பள்ளியை கட்டி அந்த பள்ளியில இமாமத்து செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அழைப்பு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்றார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொல்கின்றான், இது முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளி என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் சூரத்து தௌபாவில் சொல்லுகின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியை இடியுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பல எதிர்ப்பு, கொஞ்ச நஞ்ச எதிர்ப்பு இல்ல. இங்கிட்டு திரும்ப இங்கிட்டு 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 சுத்தி சுத்தி எதிர்ப்புகள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. என்ன அறிவிப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதில் மக்களை எல்லாம் அழைத்து ஒரு செய்தி சொல்றாங்க. மக்களே, இந்த அபிசீனியாவில் இருந்த ஒரு நஜ்ஜாசி மன்னர் மரணித்து விட்டார். நல்ல மனிதர், நல்ல ஒரு சாலிகான மனிதராக அவர் மரணித்து விட்டார். அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுக வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுகிறார். எல்லோரும் வருகின்றார். இந்த குறைஷி குஃபார் கூட்டம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ் இங்க இருக்கிறாங்க, அங்க அபிசீனியாவில் நடந்த செய்தி அவருக்கு எப்படி தெரியும், இதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு பிறகு அபிசீனியாவில் இருந்த வியாபார கூட்டம் அப்படியே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு முடிச்சிடலாம், அவர் சொன்னது பொய்யாக இருக்கும் என்று சொல்லி அந்த அந்த குறைஷி கூட்டங்கள் அந்த வணிகர்களிடத்துல சென்று, என்னாச்சு உங்க தலைவருக்கு, உங்க மன்னருக்கு என்னாச்சு என்று கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுடைய மன்னர் நஜ்ஜாசி மன்னர் அவர் மரணித்து விட்டார். அவங்க சொல்றாங்க, இந்த கிழமை இந்த தேதியில மரணித்து விட்டார். அவங்களுக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம என்ன கிழமை அப்படிங்கறது கேலண்டர்ல பார்த்து சொல்லிடுவோம், என்ன தேதிங்கிறது டைமை பார்த்து சொல்லிடுவோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் அனைவரும், சஹாபாக்கள் எல்லோரும் மக்ரிபுடைய வக்தி எதுவா வானத்தை பார்த்து சொல்லுவாங்க, ஃபஜ்ருடைய வக்தி எதுவா வானத்தை பார்த்து சொல்லுவாங்க, அசருடைய வக்தி எது வானத்தை பார்த்து சொல்லுவார்கள். அவர்கள் என்றைக்கும் ஜும்மாவுடைய தொழுகையை ஜும்மாவில் தான் தொழுதிருக்கிறார்கள், சனிக்கிழமை தொழுவதாக ஒரு செய்தி, ஒரு வரலாறு கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னர் மரணித்து விட்டார் என்ற அந்த செய்தியை சொன்ன அதே நாளில் அதே நேரத்தில் தான் மரணித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த குறைஷி கூட்டங்கள் உறுதிப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை ஒவ்வொன்னா கவனிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிழை வந்துராதா, இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் மிஹ்ராஜ் பயணம் போனேன், மிஹ்ராஜ் பயணத்திற்காக நான் சென்றேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த குறைஷி கூட்டங்க அதே ஊர்ல இருந்த வணிகர் கூட்டம் வர்றாங்க, அவங்கள பிடிச்சு நிறுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன பிடிச்சு அப்படி நெசுக்கிட்டாங்க, அந்த வியாபார கூட்டங்களுக்குள்ள நான் அப்படியே சூழ்ந்து சிக்கிக்கிட்டேன். கேள்வி கேளுங்க, இவர் வந்தாராமே,
மிஹ்ராஜ் பயணம் வரும்போது அந்த ஊர்ல பத்தி, அதை பத்தி, பைத்துல் முகத்தஸை பத்தி ஏதாவது கேள்வி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி குறைஷி கூட்டங்கள் ஒரு பக்கம் சூழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நெசுக்கி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, பைத்துல் முகத்தஸினுடைய கதவு எத்தனை? கேலி கிண்டல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை போட்டு நெசுக்கி அங்க எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி நான் சென்ற நேரம் இரவு நேரமா இருந்துச்சு. அல்லாஹ் மீது ஆணையாக நான் அதை கவனிக்கல. நான் இங்க பள்ளிக்கு வர்றேன்னு சொன்னா இங்க எத்தனை கதவு என்னால எண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நேரம் இரவு நேரம், அந்த கதவு எத்தனைன்னு எனக்கு தெரியாது. உண்மையாலுமே அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை இறக்கி அவருடைய ரக்கையை அப்படியே விரித்து அந்த பைத்துல் முகத்தஸை அப்படியே காட்சிப்படுத்துகிறார். அவர் அப்படியே அந்த கதவை சொல்லுகின்றார். அந்த வியாபார கூட்டங்கள் அப்படியே அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார்கள். இப்படி எந்த வார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடிப்பது, அவருடைய நடத்தை, அவருடைய செயல்பாடு, அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றையா கவனிச்சாங்க. தனி மனித ஒழுக்கங்களில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். ஒரு ஜனாதிபதியாக இருந்தும் கூட அரசாங்கத்தினுடைய ஒரு ரூபாய், ஒரு நயா பைசாவையும் கூட தானும் தொடக்கூடாது. தன்னுடைய குடும்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகள் குடும்பத்தாக இருக்கக்கூடிய யாரும் தொடக்கூடாது. அவ்வளவு நேர்மையாக ஆட்சியை செய்தார்கள். அவ்வளவு நேர்மையாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தான் கஷ்டப்பட்டாலும், தன்னுடைய வாழ்க்கை தொலைந்தாலும், தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மக்களுக்காக வேண்டி வாரி வாரி கொடுத்தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமுதாயம் யாரை பார்த்து, யாரை தலைவராக தேர்வு சென்று யார் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மறுமையையும் மன்னரையும் குர்ஆனையும் அல்லாஹ்வின் தூதரையும் சரியாக நீங்கள் நம்பவில்லை. குர்ஆன் பிரகடனம் செய்கிறது, இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது மின் சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஹு ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். குர்ஆன் இன்றைக்கு வரைக்கும் சவால் விடுகிறது, மக்களே, இந்த குர்ஆனில் 114 அத்தியாயம் இருக்கிறது. இது போன்று ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி 1400 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்றைய வரைக்கும் யாராலும் எவராலும் முறியடிக்க முடியாத அளவிற்கு குர்ஆன் ஒரு தனித்துவமான இறைவேதமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்காக வேண்டி திருமறை குர்ஆனில் கிட்டத்தட்ட 1000ற்கு மேல் அவர் இறை தூதர் தான் என்பதற்கான அறிவியல் சான்றுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் எப்படி போய் ஒரு சினிமா கூத்தாடிகள் பின்னு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் அப்படியே திரும்பி இதோ உண்மையான ஹீரோவாக, உலகத்திலேயே பல மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவரை நீங்கள் என்ன கவனித்தீர்கள்? எப்படி அவரை தூதராக நீங்கள் பின்பற்றீர்கள் என்று தெரியவில்லை. வார்த்தைகள் விடக்கூடிய நேரத்திலே என்னுடைய தலைவரே, என்னுடைய உலகமே, நீங்கள் தான் எல்லாம். என்ன வார்த்தை இது? முஸ்லிம் சமுதாயம் யாரை நோக்கி போய்கொண்டிட்டு இருக்கிறீங்க? இப்படியே போனார் என்று சொன்னால் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அவர்களுடைய கலாச்சாரமும் அவர்களுடைய சீர்கேடுகள் அத்தனையும், ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளமும் நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே அதிகமாக உள்ள வரும். இது ரொம்ப டேஞ்சரானது. ஒவ்வொரு ஜமாத்தார்களும் ஒவ்வொரு இயக்கங்களும் இதில் கவனம் எடுக்க வேண்டும். இது போன்ற நபர்கள் யாரெல்லாம் போகின்றார்களோ அவர்களை பிடித்து முதலில் தூதரை பார்க்க சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முடிந்த ஒரு புத்தகமா கொடுத்து உட்கார் படி. அவனுக்கு இஸ்லாமுடைய வாடையே இல்லாம இருக்கும், அதனால அவன் போயிருப்பான். முதல்ல உட்கார்ந்து அவனுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவரை பத்தி நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும்
எல்லா நபருக்கும் இருக்கிறது. எனவே நமக்கு தெரிந்த யாரெல்லாம் இது போன்று போகிறார்களோ அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே அல் ஹிக்தும் கலீலன் வல பக்தும் கசீரா. மறுமையை நம்பக்கூடிய ஒருவன் குறைவாக சிரிப்பான், மறுமையை நம்பக்கூடிய ஒருவன் அதிகமாக அழுவான். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அப்படியே ஆப்போசிட். அதிகமாக சிரிக்கிறோம், குறைவாக அழுகின்றோம் என்று சொன்னால் சும்மா அழுகிறது இல்லை, அல்லாஹ்விற்கு பயந்து, தனிமையில் என்னுடைய ரப்பிற்கு பயந்து ஒரு மனிதன் கண்ணீர் வடித்தான் என்று சொன்னால் அதுதான் அழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு நேர் மாற்றமாக நாம் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கூட்டி சொல்றாங்க, மக்களே வத்தகு துன்யா வத்தகுன் நிசா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி அமர்கிறார்கள். சஹாபாக்கள் அத்தனை பேரும் வந்து பள்ளியில் வந்து சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே எனக்கு பிறகு நாங்கள் உங்களிடத்தில் இந்த விஷயத்தில் பயப்படுகிறேன். அது என்ன விஷயம்? வத்தகு துன்யா வத்தகுன் நிசா. வத்தகு துன்யா, இந்த உலகத்தில், உலக மோகத்தில், உலக ஆசையில் நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். வத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ, விழுந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஒரு மனிதன் இது போன்ற பாதையை தேர்வு செய்கிறான் என்று சொன்னால் தான் நல்லா இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பம், பொருளாதாரம், முன்னேற்றம் இதுவெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, உலகத்திலேயே ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையும் பார்க்காமல் யார் பின்னாடி போயிட்டு இருக்கும், எதையும் பார்க்காமல் பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் சம்பாதித்துக் கொள்கின்றோம். எல்லா அனாச்சாரங்களும், தவறுகளும், பெரும்பாவங்களும் துணிச்சலாக செய்கின்றோம். அப்படி என்று சொன்னால் உலக மோகத்தில் நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், எனவே இந்த இரண்டு விஷயங்களிலும் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், உலக மோகத்தில் மூழ்கி ஆசைப்பட்டு அதை அப்படியே அதில் விழுந்து இன்றைக்கு பாதை மாறி மாறி நம்முடைய உம்மத்து, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் இதை கவனம் எடுத்து முதலிலே திருமறை குர்ஆனையும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் முழுமையாக படிக்க வேண்டும். தெரியாத எத்தனையோ முஸ்லிம்கள் இன்றைக்கு பல பகுதிகளில் இஸ்லாம் என்றாலே தெரியாமல், பெயரளவில் முஸ்லீமாக இருந்து இஸ்லாம் என்ற அந்த வாடையும் கூட தன் மீது படாமல், பள்ளிவாசலுக்குள் எந்த தொழுகைக்கும் நெருங்காமல், தன்னுடைய உலகத்திலேயும் சினிமாக்களிலேயும் கூத்துகளிலும் கும்மாளங்களிலேயும் நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இதை தெரிந்த நபர்கள் பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளிடத்தில் இருக்கிறது என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடி பட்டறையில் வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசித்தார்கள் என்று சொன்னால், மறுமையை போதித்த ஒரு மனிதர், எங்களுக்கெல்லாம் தூதராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிந்த செய்தி தான், பிரபலமான ஒரு செய்தி தான், ஒரு ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் உஹது யுத்தம் நடக்கின்றது. அந்த உஹது யுத்தம் நடக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல் உடைக்கப்பட்டு அவர் மயக்கமுற்று கிடைக்கிறார்.
அந்த பகுதி முழுவதும், ஊர் முழுவதும் என்ன கசிகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர் மரணித்து விட்டார், அவர் ஷஹீதாகக்கூடிய நிலைக்கு அடைந்து விட்டார் என்ற செய்தி ஊர் முழுவதும் கசியுது. ஒரு பெண்மணி ஓடி வருகிறார், பிரபலமான ஒரு பெண்மணி தான். அந்த செய்தியை கேட்கும் பொழுது உஹது யுத்தம் முடிந்த ஒரு சூழ்நிலை போன்று தெரிகிறது. அவர் ஓடி வருகிறார் அந்த செய்தியை கேட்டு. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணித்து விட்டாரா என்ற செய்தியை கேட்டு பதறி போய் அப்படியே ஓடி உஹது யுத்த களத்திற்குள் நுழையக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபியிடத்திலே அவர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்னாச்சு? அவங்க சொல்றாங்க, இந்த போரில் உங்களுடைய தந்தை மரணித்து விட்டார். அவங்க சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் தூதருக்கு என்னாச்சு? அவங்க திரும்பியும் சொல்றாங்க, இந்த போரில் உங்களுடைய கணவர் மரணித்து விட்டார். அவங்க திரும்பியும் சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் தூதருக்கு என்னாச்சு? அவங்க திருப்பி இவர் சொல்றாரு, இந்த போரில் உங்களுடைய பிள்ளை மரணித்து விட்டார். அவங்க சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் தூதருக்கு என்னாச்சு? அல்லாஹ்வின் தூதர் நலமா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா முசீபுகளும் இதோடு போயிருச்சு, அல்லாஹ்வின் தூதர் நல்லா இருக்காங்கல்ல, அது போதும். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கிறத பாருங்க. இன்றைக்கு ஹிஜாபு போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இது போன்ற பெண்களுக்கும் இந்த செய்தியை போய் சொல்ல வேண்டும். உயிருக்கு மேல் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுகின்றார்கள். அப்படி எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் ரபியா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அவரும் எழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உது செய்வதற்காக வேண்டி தண்ணியை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணியை வாங்கிட்டு, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். யார் சொல்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்? எந்த நேரத்தில்? தஹஜ்ஜுடைய நேரத்தில், அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ரபியா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாளை மறுமை நாளில் உங்களோட நான் இருக்கணும், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சா போதும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேட்கிறாங்க. பொதுவா நாம தஹஜ்ஜுல எந்திரிக்கிறோம், எல்லா வக்திலையும் நாம எந்திரிக்கிறோம்னா அதிகமா நம்மளுடைய தேவைகளை தான் நம்ம கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியாவிடத்திலே அடுத்து கேட்கிறாங்க, வேற என்ன வேணும்? அவங்க சொல்றாங்க, வேற ஒண்ணும் வேண்டாம் யா ரசூலுல்லாஹ். எப்படி நேசித்தார்கள் என்று பாருங்கள். மறுமையில் அல்லாஹ்வின் தூதரோடு நான் இருக்க வேண்டும். ரபியா ரலியல்லாஹு அவரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், நீங்கள் நாளை மறுமையிலே என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக உங்களுடைய தலையை இந்த பூமியின் மீது வைத்து சஜிதா செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இதே போன்று சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் கவலையாக சங்கடத்தில் இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்கின்றார், சௌபானே, ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்கிறது? என்ன சங்கடம்? அல்லாஹ்வின் தூதரே, சௌபான் இங்கிருந்து உங்களை விட்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்னுடைய மனசு கவலையாகும். அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. இந்த உலகத்துல உங்களை பார்க்கணும்னா ஓடி வந்து உங்க மடியில நான் சாஞ்சிக்குவேன். அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌபான் அவர்கள் மடியிலே சாய்ந்தார். நான் இங்க உங்களை பார்க்கணும்னா ஓடி வந்து உங்க மடியில் நான் சாஞ்சுக்குவேன். நாளை மறுமை நாளிலே நீங்கள் உயர்ந்த இடத்தில் சுகதாக்களோடு, நல்லடியார்களோடு, சாலிகான நபிமார்களோடு உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். சௌபானோ அல்லாஹ்வினுடைய அடிமை, சாதாரண ஒரு அடிமை, நான் கீழே இருப்பேன். நாளை மறுமை நாளிலே உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே மௌனமாக நிற்கிறார். அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொல்கின்றான், நாளை மறுமை நாளிலே நல்லடியார்களோடு சுகதாக்களோடு சாலிகான மனிதர்களோடு நீங்கள் நட்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அவர்கள்தான் உங்களுடைய நண்பர்கள், அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொல்றான். சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் கவனிக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வெறுமனே கதையாக, கற்பனையாக, ஒரு பாடமாக, ஒரு படமாக கேட்காதீர்கள். உயிரோட்டமாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசியுங்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் உண்மையான மூமீனாக, நம்பிக்கை கொண்டவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் லா யுஹ்மினு அஹதுக்கும் அத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஹீன். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தாயை விட, தந்தையை விட, சகோதரனை விட, உடன் பிறந்த அத்தனை நபர்களை விட அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது நேசமும் பாசமும் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியும் என்று சொன்னால், நாம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய ஹீரோ, ரோல் மாடல், உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு உம்மத்துகளும் அவரை அணு அணுவாக பின்பற்றி நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும், உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.